பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அம்மா பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் ஒருவரை ஒருவர் சந்திப்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் தேவா சொன்னது போல தயவாக 8 மணிக்கு நீங்கள் வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குடும்பமாக வாருங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவற விடக்கூடாது. பகல் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட டிவி சீரியலை வேணால் தவற விட்டுடலாம், ஒரு கல்யாணத்தை தவற விட்டுடலாம், பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அவங்க என்ன நினைப்பாங்க, நினச்சிட்டு போட்டோம். அந்த தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை உதாசீனப்படுத்தக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கைகளில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பம்ப் பண்ணது கிடையாது. கிளாஸ் கட்டடிக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சாட்சியாக சொல்ல முடியும். அதனால ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு என்ன காரியத்தை பண்ணாலும் அதை பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மாலை மதியம் எத்தனை மணிக்கு பாஸ்டர்? 3 மணிக்கு எல்லாரும் இங்கே வரணும். யார் யாரெல்லாம் குவிஸ் காம்படிஷன், யாத்திராகமம் எபிரேயர் தானே, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கடைசி நேரத்தில் கூட படித்து பாஸ் ஆகலாம். நான் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் முட்டி படிப்போம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் எழுதி நிறைய மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதனால் முயற்சியை தவற விட்டுறாதீங்க. எனக்கு நல்லா கையை வைத்துங்க. இங்கே யாரும் நிமிக்கி கொடுக்கக்கூடாது. நல்லா கை வைத்துங்க. எல்லோரும் வரணும். யாரும் உயர்த்துலே ஃபஸ்ட்டு 1 நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அட்டன் பண்ணுங்கள். ஒரு போட்டியில் கலந்து கொள்வது தான் முக்கியம், ஜெயிக்கிறது தான். நல்லா கை வைத்துங்க. 1 என்னம்மா கையை இப்படி பண்ணுற, கையை உயர்த்து. படிச்சியா கொஞ்சம் ட்ரை பண்ணு. 1 2 நீ முடிய பிடிக்கிற எல்லாம் அப்படியே கையை வைத்துற மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். நல்லா உயர்த்து. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். 20 பேர் 14 15. இன்னொரு நல்லா உயர்த்துங்க. சொல்லு பார்க்கலாம். 1 சொல்லு. 3 4 13. பாஸ்டர் 13 தான் வருது பாஸ்டர். ஜாயா இருக்கணுமா வேண்டாமா? 16. அப்புறம் இன்னும் 5 பேர் அவங்கள சேர்த்தாச்சு. 13 பேர் இங்கே கை வச்சுருக்கீங்க. இந்த அம்மாவை சேர்த்து 14 15 16 4 பேர் எங்க? இப்போ ரோட்டில் போய் தான் எதை கூப்பிட்டு வரணும். இன்னும் 4 பேர் தேவை. யார் கை வைத்துல? துர்கா கை வைத்தினியா? எலிசபெத் சிஸ்டர் வர எலிசபெத் சிஸ்டர் சரியில்லை. நல்ல பைபிள் வாசிப்பீங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 17 லட்சம். இந்த 3 எங்கே போகிறதுண்ணா? இந்த 3 பேர் வேணுமே. நீங்கள் எதுக்கு வர 20 பேர் வேணும்னு சொல்கிறாங்க? அப்போ தான் இது எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்கும். அப்புறம் விட்டா பாஸ்டர் தேவா உங்களுக்காக ஆன்சர் பேப்பர் அதை எழுதிடுவார். யார் வேறு யார் கையை ஒருத்தாமல் இருக்கிறாங்க? பத்மினியம்மா கொஞ்சம் காப்பாற்றுங்க. 18. வேற இந்த 2 பேர் எனக்கு சிக்கா ஜங்கிள் சும்மா வந்தால் போதும். நீங்கள் ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். 19. இன்னும் ஒரு ஆள் எனக்கு உங்களுக்கு வேணும். பால்டா ரைட். ராஜா பேர் வாங்க. யாத்திராகமம் எபிரேயர். தைரியமாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. பரிச்சதுக்கு வயசெல்லாம் கணக்கு இல்லை. ஸோ எத்தனை மணிக்கு வரணும்? கை கம்மிங்க. அவங்க ஃபோன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. 3 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே இருக்கணும். இது எக்ஸாமினேஷன் ஹாலில் இன்விஜிலேட்டர் பாஸ்டர் தான் ரொம்ப கண்டிப்போடு இருப்பார். அதனால் யாரும் காப்பி அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. பார்த்து எழுதுங்க. ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நம்ம சர்ச்சிலேருந்து 20 பேர் எழுதுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பைபிள் வசனம் இருக்கு. வேத வசனத்தை ஆராய்ந்து அறிகிறவர்கள், மனோ வாஞ்சியா கேட்கிறவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் 3 வகையான காரியத்தை குறித்து பேசுகிறேன். வல்லவர்களாக இருக்கணும், விசுவாசிகள்,
எப்படி தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அப்படிதானே? விசுவாசத்தில் வல்லவர்கள் மறந்து போச்சா? விசுவாசத்தில் முழு ஆண்டவர் இந்த வேதத்தில் சொன்ன வசனங்களை எல்லாத்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவாருன்னு முழு நிச்சயமா நம்பணும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் அதை தந்து விட்டார் அப்படின்னு விசுவாசத்துல மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க நல்ல காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கலாம், குறிப்பிட்ட பிரச்சனை நீங்கும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், பலவீனம் உங்களை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்க ஜெபிக்கிற காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபித்துட்டு இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் முதல்ல முழு நிச்சயமா நம்பணும். பகல் பார்த்து சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பணும். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஆண்டவர் முடிஞ்சா பண்ணுவார் பண்ண மாட்டாரு போல இருக்குது, இப்படி நிறைய ஐயன்னா சந்தேகப்படக்கூடாது. இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு எடுத்து போட்டுட்டு முழு நிச்சயமாய் அவரை நம்ப வேண்டும். அடுத்தது விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். உங்களுக்கு என்னென்ன காரியம் உங்களுக்கெல்லாம் தேவையோ, என்ன மோகன் உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று தேவை இருக்குல்ல ஏதாவது? ரைட். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போறோம்? இந்த தேவையை எனக்கு சந்தித்து விட்டதுக்காக நன்றி. நான் அதாவது எது இதுவரைக்கு நடக்கலையோ அதை ஆண்டவர் நடக்க பண்ணுகிறதுக்காக நன்றி. எது நீங்க இன்னும் பெறவில்லையோ அதை நீங்கள் பெற்று விட்டதுக்காக நன்றி. அதாவது விசுவாசத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, கபிரி தூதன் வந்து சொல்றாரு, நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே தேவனுடைய சமூகத்திலிருந்து கட்டளை பிறந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே விசுவாசம் தான். எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம். உலக மக்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் தான் இருக்கு, பலவீனங்கள் கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனால் தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை நடத்துவார். அவர் என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்களை பலனாக மாற்றுவார். என் சோர்வுகளை எடுத்து போடுவார். என் பாவத்தெல்லாம் மன்னிப்பார். என் சாபத்தெல்லாம் நீக்குவார் சொல்லிட்டு விசுவாசத்தோடு அவர் அண்டை நாம் வருகிறோம். வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கையெழுத்து காமிங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு அஸ்திரம் வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான், உங்களை இப்ப ரிவைண்ட் பண்றேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 நாளாகமம் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பகல கையப்படி சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வலதுகை உயர்த்தி உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, இதற்காக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எதுக்காக உங்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்துக்காக விசுவாசத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற காரியத்தை நீர் நிறைவேற்றி விட்டதுக்காக நன்றி. என்னென்ன தேவை இருக்குதோ அதை அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க. தேவ சமூகத்தில் விசுவாசத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்து விட்டதுக்காக நன்றி. நான் இவ்வளவு நாளாய் கேட்கிற இந்த காரியத்தை எனக்கு தந்து விட்டதுக்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்ப எல்லாம் வலதுகை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க உள்ளத்துல என்னென்ன நீங்க ஜெபித்து இருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற காரியத்தை நீர் நிறைவேற்றி விட்டதுக்காக நன்றி. நான் கேட்கிற காரியத்துக்கு நீர் பதில் கொடுத்து விட்டதுக்காக நன்றி. எனக்கு சாதகமாக காரியங்களை நீர் உண்டாக்கி விட்டதுக்காக நன்றி. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர், இந்த பிரச்சனைக்கு நீர் முடிவு உண்டாக்கி விட்டபடியால் நன்றி. உங்க குடும்பத்துல போராட்டங்கள் இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுங்க தைரியம், ஆண்டவரே, என் குடும்பத்துல இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டதுக்காக நன்றி. பலவீனம் வியாதியாக இருக்கலாம், இயேசுவே, என்னுடைய வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து விட்டதுக்காக நன்றி. கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவர், இந்த பொல்லாத கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்து விட்டதுக்காக நன்றி. நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல படி எடுத்து வைக்கணும்.
சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, பின்னிட்டு பார்க்கிறவர்களாய் அல்ல. அடுத்தது முதல்ல விசுவாசத்தில் வல்லவர்களா இருக்கணும். அடுத்தது என்னவா இருக்கணும்? செய்கைகளில் வல்லவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இங்க இந்த இடத்துல சொல்லப்படுற பிரசங்கங்கள், வார்த்தைகள் உங்க மனசுல பதியும். ஜெபம் பண்றேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னது ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து பார்த்தோம். உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் செயல்களிலே வல்லவர்களாய் மாறணும். விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும், செயல்களில வல்லவர்களாய் மாறணும். ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து பார்த்தோம். அவருடைய பேர் என்ன? யாருக்கா ஞாபகம் இருக்கா? 2 சாமுவேல் 23:20 ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். யாரு? ஒரு மனிதன் சிங்கத்துடைய கெபிக்கு போய் சிங்கத்தை கொண்டு போட்டான். யாரு? யாரு? இல்ல, 2 சாமுவேலுக்கு தானியேலுக்கு என்ன சம்பந்தம்? கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 2 சாமுவேல் 23:20 வாசியுங்கள். பெனாயா என்கிற மனிதனை குறித்து பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் பெனாயாவை போல மாறணும். இந்த பெனாயா என்ன செய்தார்? வாசிங்க. செய்கைகளில் வல்லவர்கள். பகல பார்த்து சொல்லுங்க, செய்கைகளில் வல்லவர்கள். அடுத்த வாசிங்க. நம்ம என்ன பண்ணார்? வாசிங்க. சிங்கங்களை கொண்டதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் இறங்கி போய் ஒரு கெபி சிங்கத்துடைய குகைக்குள் இருந்த சிங்கத்தையும் கொன்று போட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக என்ன செய்கிறீர்கள்? கர்த்தருக்காக என்ன செய்தாய் என்று ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்கலாம். உங்களுடைய வீடு, உங்களுடைய வியாபாரம், தொழில், வருமானங்கள், குடும்பங்கள் எல்லாவற்றிலும் இருக்கு. அநேகர் புலம்பிட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, ஆண்டதுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? ஜெபிக்கிறீர்களா? ஊழியம் செய்கிறீர்களா? அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் உள்ள அநேகரே இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தால் நரகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல. நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சிங்கத்துடைய கெபிக்குள்ளே போய் அதை கொன்று போட்டவன் பெனாயா. உங்களுடைய செயல்கள் தேவனுக்கு உரியதாய் மாற வேண்டும். போன வாரம் முந்தின வாரம் பண்ண பிரசங்கத்தை ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா நீங்க விட்டு அதையே பண்ண வச்சிருக்கீங்க போல இருக்கு. பார்த்தோம் 7 சபைகள். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் யோவான் என்கிற தம்முடைய சீஷன் ஒரு பத்மோ தீவில் இருக்கும் பொழுது அவன் உள்ளத்தில் ஏவி 7 சபைகளை குறித்து சொன்னார். என்னென்ன பார்த்தோம்? எபேசு சபையை குறித்து சொல்லப்பட்ட காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவருக்காக என்ன செய்தாய்? எபேசு சபை ஆதியில் இருந்த அன்பை விட்டுருச்சு. ஆதியில் இருந்த ஜெபம் குறைஞ்சு போச்சு. ஆதியில் இருந்த வல்லமை போயிருச்சு. ஆதியில் இருந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு. ஆதியில் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த உற்சாகம் போய்விட்டது. உன்னிடத்தில் குறை உண்டு. ஆண்டவர் சொல்றார், அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்யும் கொள்ளுதலாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். உடைய செயல்களிலே நீங்கள் வல்லவர்களாய் மாறணும். அடுத்த சபை சிமிர்னா சபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு பாடுகள் இருந்தாலும் பயப்படாதே. உனக்கு பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் பயப்பட
பயப்படாதே, நீ முடிவு பரியந்தம் உண்மையா இருந்தால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் பாதியில கொஞ்சம் உண்மையா இருப்பாங்க, ஆண்டு நன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் உண்மை போயிடும். ஆண்டவருக்கு உண்மையா ஜெபிப்பாங்க, ஆண்டு பல நன்மைகள் பெற்றதுக்கு அப்புறம் ஜெபத்தில் உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள். ஆலயத்துக்கு வர்றதுல உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள். ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்றதுல உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள். ஆண்டவருக்காக கொடுக்கிற விஷயத்துல உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள். தேவன் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, உன்னுடைய கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெர்கமு சபையை பார்த்து சொல்லையப்பா, உங்க ஊரெல்லாம் கோயில் தான், ஊரெல்லாம் விக்கிரகங்கள் தான், ஊரெல்லாம் பாவம் தான் இருக்குது, ஆனாலும் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாத்தான் சிங்காசனம் தான் இருக்கு. பாவம், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அவலட்சணங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. சாத்தான் அப்படியே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்படிதானே? குடும்பங்கள்ல சாத்தா சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம வாழக்கூடிய சமுதாயத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல அந்திப்பான ஒரு மனுஷன் இருந்தான், கொல்லப்பட்டான். பல பேர் பாடுகள் இருந்தாலும் விசுவாசத்தை மறுதலிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. சிமிர்னா சபை முடிவு மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தார்கள். விசுவாசத்தை மறுதலிக்கிறது என்ன அர்த்தம்? ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை பின்னாடி போறது, ஆண்டவரை விட்டுட்டு மனுஷங்க பின்னாடி போறது, தேவனை விட்டுட்டு பணத்துக்கு, பொருளுக்கு, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அல்லது தேவனை விட்டுட்டு சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நண்பர்கள், மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, உலக காரியங்கள், உலகமும் அதில் உள்ளவைகளும் அன்பு கூடாது. பிதாவினிடத்தில் அன்பு வராது, உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளே பாருங்க, இருந்தாலும் இன்னொரு சொல்றாரு. 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. போதும். என்ன சொல்லப்பட்டிருந்தால், பிழையாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. துருபதேசங்கள். இன்னைக்கு பாருங்க, எப்படியும் வாழலாம். ஆண்டவர் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார். தப்பு பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ ஆண்டவரே விட்டா இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. இனிமேல் ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னியும், செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை மன்னியும், இனிமேல் செய்ய போகிற பாவங்களையும் மன்னியும் அப்படிங்கிற உபதேசம்லாம் வந்துருக்குது. இஷ்டத்துக்கு தாங்கள் விட்டுவிட்ட காரியத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார்கள். நாயானது தன் கக்கினதை திரும்ப தின்கிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். வசனம் சொல்லுது, பரம ஈவை. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்தை பெற்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பரம ஈவை ருசி பார்த்து பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு தெரியுமா தெரியாத வசனம்? பரம ஈவ ஒருமுறை ருசித்து ஆண்டோட நன்மையெல்லாம் பெற்றுட்டு, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு, பரம ஈவ ருசி பார்த்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுது. ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க போதகம், தவறான போதகங்களுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:16. மன்னிக்கவும். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். சீக்கிரமாய் மனம் திரும்பு,
சில காரியங்களில் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. சபை இன்னும் நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை, இருந்தாலும் உங்களிடத்தில் சில காரியங்களை குறித்து எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில துருபதேசங்களுக்கு இடம் கொடுத்து, உலகமும் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளுக்கு இடம் கொடுத்து வாழுகிற துருபதேசங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ மனம் திரும்பு. அடுத்தது தியத்தீரா சபைக்கு என்ன சொல்லப்படுகிறது? 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனிப்பார். ஒரு ஏழை விதவை தேவாலயத்துக்குள்ள 2 பைசா காணிக்க போட்டார். ஆண்டவர் பார்த்தாரா இல்லையா? பார்த்தார். ஒரு அம்பானி, அவருடைய முகேஷ் அம்பானியுடைய 3வது பிள்ளை ஆனந்த், அவருக்கு 5000 கோடி செலவழிச்சு கல்யாணம் பண்ணாங்க. எல்லாரும் இந்தியாவில் எல்லாரும் பிரபல்யமான, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் போயாச்சு. உலக அளவில் காசு வாங்கிட்டு எல்லாரும் போறாங்க. பெரிய பெரிய பாடகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் போறாங்க. இது தேவாலயத்துக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பரிசேயர் இருக்கிறாங்க, வேதபாரகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களெல்லாம் இருந்தாலும் 2 காசு போட வந்த அந்த விதவையை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா கூட ஆண்டவர் அதை கவனித்து அறிகிறார். அல்லேலூயா. என்னெல்லாம் யாரும் பாப்பான்னு நினைக்காதீங்க, உங்களை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன கிரியைகள் நன்மைகளையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை மனுஷனுக்கு நீங்கள் உதவி செய்து, ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு கொடுத்தா கூட ஆண்டவர் பார்ப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணும்னு ஆசை? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இறங்கி ஏதாவது பண்ணால் தேவனுக்கே கடன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கைமாறு ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு செய்வார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக செய்யக்கூடிய ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், நீ உன்னுடைய பொறுமை அறிந்திருக்கிறேன், நீ எனக்காக செய்த கிரியைகளையும் உன்னுடைய முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் போதும். நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே துருபதேசங்கள், இங்கே துருபதேசங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இவர்களோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை தேடும் பொழுது முழு மனதோடு அவரை தேடணும். உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் தவறான வழிநடத்துதல்களுக்கு உங்கள் ஜீவியத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு சபையை குறித்து அவர் அநேக கிரியைகளை சொல்லுகிறார். சர்தை சபையை குறித்து சொல்லுகிறார். சர்தை சபையை குறித்து வாசியங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ வெடித்துக் கொண்டு சாதனத்துக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஒவ்வொரு சபையை குறித்து பிரசங்கம் வருஷம் பூரா பண்ணலாம் பிரசங்கம். ஆண்டவர் விஷயம் என்ன? நம்முடைய கிரியைகள், நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். உங்கள் கிரியைகளில், செய்கைகளில் நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக ஆண்டவருடைய கிரியைகள் நோக்கி பார்க்கிறார்.
நீங்கள் செய்கைகளிலே வல்லவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் வீடுகளில் சென்று படித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செய்கைகளிலே நீங்கள் வல்லவர்களாய் மாறணும். எல்லாரும் கண்களை மூடி வலதுகை வைத்து, ஆண்டவரே என்னுடைய செய்கைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய ஜீவியத்தில், என்னுடைய செயல்களிலே நான் வல்லவனாய் மாறணும்ப்பா. என்னிடத்துல என்ன குறை உண்டோ அந்த குறையெல்லாம் தயவு செய்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய அந்தரங்க ஜீவியத்துல, என்னுடைய அப்பா ஊழியத்தின் பாதையில, நான் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே, சமுதாயத்துல பலரோடு இடைப்படுகிற இடத்துல ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் உமக்கு முன்பாய் ஆண்டவரே பிரதியாய் இருப்பதாக. என்னுடைய கிரியைகளை நீர் கண்டு ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை நீர் கண்டு எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உம்முடைய நாமத்தை நான் மறுதலியாமல் இருக்கிறது நீர் கண்டு ஆண்டவரே, எனக்கு முன்பாக திறந்த வாசலை நீர் வைக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கற்றுக்கொண்டு வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் எதையாவது செய்யணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்காக எதையாவது செய்யணும். என்ன பண்ணுவீங்க? சர்ச்சைக்கு வரதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல ஒன்றும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றீங்களா? அவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவருக்காக நீங்கள் செயல்களிலே வல்லவர்களாய் மாற வேண்டும். கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் முதல்ல இதுல வல்லவரா மாறணும். முதல்ல விசுவாசம். தலையை குட்டி சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறணும். ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பணும். அவரை விசுவாசத்துல மகிமைப்படுத்தணும். இரண்டாவது, செய்கைகளில வல்லவர்களாய் மாறணும். நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாய் ஆசீர்வாதம் நன்மையாக இருக்க வேண்டும். ஆதியிலிருந்து அன்பு மறுபடியும் வரணும். அல்லேலூயா. மூன்றாவது, வாக்கில வல்லவர்களாய். வாக்குனா என்னது? சொல். சொல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல். சொற்கள், நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலே நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். பவுல் ஒரு இடத்துல ஜெபம் பண்றார், ஆண்டவரே எனக்கு வாக்கு வல்லமை தாரும். எபேசியர் 6:20 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6:20. பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலர், ஒரு நல்ல ஒரு மகா பெரிய ஒரு சுவிசேஷ வீரர், நன்றாக உபதேசம் செய்யக்கூடியவர். அவரே ஆண்டவர்கிட்ட சொல்றார், எபேசியர் 6:20, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படிக்கு எனக்காகவும் விண்ணப்பம் பண்ண சொல்றார். எப்பா சபை மக்களே, நான் சுவிசேஷத்தை தைரியமா பேசணும், சுவிசேஷத்தின் ரகசியத்தை வெளிப்படையா பேசணும். அதற்காக எனக்கு வாக்கு வேண்டும், வாக்கு வல்லமை. பவுல் ஒரு இடத்துக்கு போறார், அத்தேனேன்னு ஒரு பட்டணத்துக்கு போறார். ஏதென்ஸ் கிரேக்க நாட்டில் இப்போ கூட அந்த ஊர் இருக்கு. நம்ம ஊர் மதுரையில் சொல்லுவாங்க, மதுரையில் கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுவாங்க? கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும்? கோயிலாக இருக்கும். அதை மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாரு. எதுக்கு போகிறாரு? இந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரே கோயிலாக இருக்குது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. கடைசியில் ஒரு இடத்துக்கு வராரு, ஒரு மேடை இருக்குது. அந்த மேடை எழுதப்பட்டிருக்கிறது, அறியப்படாத தேவனுக்கு. உடனே ஆண்டவர், அவர் எவ்வளோ அழகாக வாக்கு இருக்குது பாருங்க, ஞானம் அந்த இடத்துல சொல்றாரு. நீங்க அறியப்படாத தேவன் போட்டிருக்கீங்களே, அவர் அறிவிக்கிறது தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் உலகத்துல நம்ம வாழ்றோம். எத்தனை வருஷம் வாழ போறோம் தெரியல. யாருக்காவது தெரியுமா எத்தனை வருஷம் வாழ போறீங்கன்ட்டு? எத்தனை வருஷம்? 100 வருஷம் வாழ போறவங்க அல்லையா சொல்லுங்க. ஆசைதான். பைபிள் ஒரு புஸ்தகத்தை இருந்தார், தமிழ் லேனா அவர் பேர். 100 வயது வாழ்வது எப்படி? எழுதினவர் 60 வயசு செத்து போயிட்டார். எழுதிட்டு எழுதினவர் எத்தனை வயசு செத்து போயிட்டாரு?
ஆண்டவருக்காக எத்தனை வருஷம் வாழ போகிறோம்னு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. ஒரு சிலர் அறிவிப்பாங்க. ஒரு அம்மா கூட நாங்கள் சின்ன வயசில் ஊழியத்துக்கு போன ஞாபகம் இருக்குது. இந்த அம்மா போய் வீட்டில் சுவிசேஷம் சொன்னாங்க. கொஞ்சம் அந்த அம்மா விரட்டினாங்க, போமா எங்கேயா போமா அப்படின்ட்டு. எதுக்குன்னா இந்த அம்மா போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாட்ட போய் ஒரு வயசான அம்மா போய் சர்ச்சை விசுவாசி தான் வெளியூரில், அவன் வீட்டில் போயிட்டு சுவிசேஷம் கொடுத்து, ஏம்மா நீ நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா, நீ இப்போ அவன் வாழ்க்கையில் பாவம்னா நரகத்துக்கு தான் போவேன், முடிஞ்சு போச்சு, போமா வெளியே, யாருமா நீ அப்படின்னு. நம்ம பார்த்து பேசுவோம், நம்ம பார்த்து பேசுவோம். ஒரு காலேஜ் இருக்குது, என்ன சொல்ல, மீனாட்சி காலேஜ். அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்கு நம்ம ஆட்கள்லாம் போனாங்க. போனவங்கெல்லாம் போயிட்டு பிள்ளைங்களை பார்த்து நீங்களாம் நகையை கட்டணும், நீங்கள் என்ன பண்ணணும், போச்சு அத்தோடு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளாஸுக்கு ஜெபத்துக்கு யாரும் வரதே கிடையாது. அதெல்லாம் சொல்கிறது, அதாவது கர்த்தர் ஒவ்வொருத்தவங்களும் ஏவுவார். அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி முதல்ல சுவிசேஷம் சொல்லி அவங்க உள்ளே வந்து ஆண்டவர் ஏவு பண்ணணும் என்ன கழட்டுவார், அது அவங்க ஆண்டவர் பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க. நம்முடைய வாயில் பெறக்கூடிய வார்த்தைகள் மக்களை தொடரும். அல்லேலூயா. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவருக்கு சரியான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு ஜனங்களை தொட வேண்டும். வாசிங்க லூக்கா 21 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 21:15. அவனை லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர்த்து நிற்கவும் கொடுப்பேன். வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. லூக்கா 21 எடுத்துறீங்களா? லூக்கா 21ல என்ன ஆண்டவர் சொல்றாரு? உங்களை விரோதிக்கிறவர் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு இருக்குல்ல, அதை பேசும் பொழுது உங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாதான். அல்லேலூயா. வாக்கில் வல்லவர்களாய் மாறுங்கள். ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனே கஷ்டப்பட்டு இருக்கிறான், நீங்க அவன்கிட்ட போய் எப்படி பேசணும்? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையாக, அப்படியே வாயை திறந்து கொட்டக்கூடாது. புழு 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 புழுன்னு சொல்லுவாங்க. ஓட்ட பானையில் நண்டு போட்டால் என்ன பண்ணுமா, கடை கடை கடன்னு சவுண்டு வருமா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கல்விமானின் நாவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனுக்கு இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தை நீங்கள் பேசணும். பாவத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தத்தக்கதாக சரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. அது என்னங்க சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் வார்த்தை என்பது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் வார்த்தை என்பது மிக முக்கியம். வேர்ட், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதிக வார்த்தையினால் பாவம் உண்டாகாமல். ரொம்ப பேசினா என்ன வரும்? பாவம் வரும். ரொம்ப பேசிட்டே இருந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா கட்டாயம் பாவம் வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல பாவம் செஞ்சிருவாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் வந்துடும். வாசிங்க 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 3 அதிகாரம். வார்த்தையை குறித்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வசனங்களை 1 பேதுரு
அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய ஜீவியத்தை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தை வரவே கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நாசமாக போச்சே, விளங்காமல் போயிடுச்சே, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். பகல் பார்த்து சொல்லுங்க, நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது. சொல்லுங்க, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், இப்படி பேசணும். அல்லேலூயா. உங்களுடைய வாய் அப்படி பேசினா, கணவன் மனைவி அப்படி பேசிட்டே இருந்தா, கணவன் அப்பா மனைவிட்ட பேச ரொம்ப ஆசைப்படுவார். எப்பா என் மனைவிட்ட பேசினா நல்ல மனசுக்கு இதமாக பேசுவார். அல்லேலூயா. ஓன் சிரிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க எரேமியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சீக்கிரம். தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள். அப்புறம் திருவாக்கு அவர்களில் இல்லை. எரேமியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவாக்கு. அருமையான தேவ பிள்ளைகள், திருவாக்கு. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை. அவர்களுக்கே அப்படியாக கடவுள் என்று அவர்களை சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். நம்முடைய வாக்கு எப்படி இருக்கணுமா? திருவாக்கா இருக்கணும். திருவுனா என்ன தெரியுமா தமிழ்ல? சொல்லுங்க. திருவுனா கடவுள், தெய்வம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகளாக இருக்கணும், தேவன் அருளுகிற வார்த்தைகளாக இருக்கணும். பகல் பார்த்து சொல்லுங்க, திருவாக்கு. இதெல்லாம் உலக மக்கள் சொல்ற மாதிரி இருக்கு. பைபிள் இந்த வார்த்தை இருக்கு, திருவாக்கு. பா நீங்க சொன்னா போதுங்க, உங்க வார்த்தைப்படியே படிக்கட்டும் சொல்றாங்களே, உங்க வார்த்தைகளை கர்த்தர் அப்படியாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருவாக்கு. பகல் பார்த்து சொல்லுங்க, திருவாக்கு. பாருங்க, ஆண்டவருக்காக நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிக வார்த்தை கொடுத்து யார்கிட்ட ரொம்ப பேசுறீங்க? யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறீங்க? சில நேரத்தில் ரொம்ப பேசி கிருபை இழந்துடக்கூடாது. கிருபை வாசிங்க பாருங்க. லூக்கா 24:19 வாசியுங்கள். லூக்கா 24:19 வேதத்தில் வார்த்தைகளை குறித்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். லூக்கா 24:19. எவைகள் என்றார்? அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாமோ செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ளா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம். ஒரு வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டா அது ரொம்ப கரெக்டா இருக்கணும், சீரான வார்த்தைகளா இருக்கணும். தேவையில்லாமல் பேசுறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:10 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 16:10. ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு. என்ன வாக்கு? திருவாக்குன்னு சொன்னேன். நம்முடைய வாக்கெல்லாம் திருவாக்காய் மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். இங்க என்ன இருக்கு? திவ்ய வாக்கு. எப்படி பேச வேண்டும்? அதுக்குன்னு சில இடத்துல நம்ம சுவிசேஷம் சொல்லணும், அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும்.
அவனுக்கு ஏற்றவாறு பேசணும். அதுக்குன்னு முகஸ்துதி பண்ணக்கூடாது, நயவசனிப்பா இருக்கக்கூடாது. 1 பேதுரு 3:10 ஒருவர் வாசியுங்கள் பார்க்கலாம். 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும். உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க. இதெல்லாம் என்னது? நயவசனிப்பு. ஒரு காரியம் ஆகுதுக்காக பேசுவாங்கப்பா, ரொம்ப அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த முகஸ்துதி பண்ணக்கூடாது. நயவசனிப்பு, நயமா ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக நயமா பேசி, இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசி, நம்முடைய ஜீவியத்தில் நயவசனிப்பு இருக்கக்கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம். ஆண்டவர் நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கிறத கூர்ந்து கவனிப்பாராம். ஒரு வசனம் இருக்கு, நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய வாயின் வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் மாறட்டும். உடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானதாய் மாறட்டும். உடைய வாயின் வார்த்தைகள் திருவாக்காய் மாறட்டும், திவ்யமான வாக்குகளாய் மாறட்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா 55:11 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். ஏசாயா 55:11 வாசியுங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வார்த்தையை சொன்னா அப்படியே காத்தா போகிறார். ஆண்டவர் வசந்த மௌலி சத்தமா வாசி சிஸ்டர். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தை சும்மா போயிட்டு வராது, போய் வேலையை செஞ்சுட்டு திரும்பி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவாராம், வார்த்தையை அனுப்பி உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தைகளும் வல்லதாய் மாறணும். நம்ம வாக்கில வல்லவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக பேச வேண்டும், ஆண்டவருக்காக வாக்குகள் நாம் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மனுஷர் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் கல்விமானின் நாவாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கேட்பதற்கு சில நேரம் நம்முடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாயின் வசனிப்பினாலே ஆண்டவர் அனைவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவுக்காக பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக பேசணும். பாதி நேரம் நமக்காக தான் பேசுகிறோம். 99% நமக்காகவே பேசிட்டு 1% ஆண்டவருக்காக பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 141 சங்கீதம் 3 வசனத்தை வாசியுங்கள். என்ன சொல்லுகின்றார்? சங்கீதம் 141 3 வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல். எல்லாம் வீடுகளுக்கு தான் காவல் வைப்பாங்க, செக்யூரிட்டி அப்படித்தானே? செக்யூரிட்டி போட்டு வந்து நிற்பான். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு உதடுகள் உதடுகளின் வாசலை என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. நிறைய குடும்பத்தில் வர பிரச்சனை ஒரு வார்த்தை சொன்னதுனால போச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, குடும்பம் உடஞ்சி போச்சு. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வந்துருச்சு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு, சகோதரர்கள் ஒருத்தத்தை பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. வாயின் வார்த்தை. நீங்க எல்லா விசுவாசிகள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு வாய்க்குள்ள நுழைஞ்சிருவான். சில பேருடைய நாக்கை பிசாசு பிடிச்சிருவான். அந்த நாக்கில் இருந்து வர வார்த்தை அவ்வளவுதான் கொடூரமா இருக்கும். ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. சங்கீதக்காரன் சொன்னது போல சொன்னோம், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்தை வாசியுங்கள். முடிக்க போகிறோம்.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளே உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு எப்பா நீங்க வாய் வார்த்தை திறந்தா இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் உண்டாகணும். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்க்க. தம்பி போடுங்க. எபேசியர் 4:29 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நிறைய பேர் விசுவாசம் இருப்பாங்க, நல்ல பரிசுத்தம் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. அங்கே வெளியே போயிட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் மெட்ராஸில் உள்ள லோக்கல் கெட்ட வார்த்தை வாயில் வரும். நம்ம விசுவாசம் கிள்ளி பார்ப்போம், நம்ம விசுவாசம் தானே பாஸ்டர் என்ன பண்ணி தொலைச்சிட்டான் அவன், அது இதுன்னு நிறைய அந்த போக்கு இந்த போக்கு நிறைய வரும். வசனம் சொல்லி வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி மாமியார் மருமகளுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். மருமகள் மாமியாருக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். கணவன் மனைவிக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். மனைவி கணவனுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். பிள்ளைகள் பெற்றோர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனம் உண்டாக பேசணும். அளப்புகிற மூடனாக இருக்கக்கூடாது. ஓயாத ஒழுக்கும் அளப்புகிற சண்டை எல்லாம் ஒரே பல பேசக்கூடாது. தேவப்பிள்ளை இன்றைக்கு நம்முடைய வாயில ஒரு மறுரூபம் நமக்கு கத்த தரணும். நிறைய வசனம் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். இருக்கிறத எழுதி நிற்போம். எல்லாம் கண்களை மூடி இருக்கணும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறதா, தீமையை கொண்டு வந்திருக்கிறதா? மோசே வாக்கிலும் செயலும் வல்லவனாய் இருந்தார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையை விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி வலது 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் மந்தமானவங்களா இருக்கக்கூடாதுப்பா, சோர்ந்து போனவங்களா இருக்கக்கூடாதுப்பா, சும்மா ஏனோதானோன்னு ஒரு அறகுற வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கக்கூடாது. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி விசுவாசத்தில் வல்லவர்களா எங்களை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற நீர் வல்லவரா இருக்கிறாரவே முழு நிச்சயமாய் நான் நம்பணும். முழு நிச்சயமாய் நம்பணும். ஆண்டவரே என் இருதயத்துல விசுவாசத்தை கொண்டு நிரப்புதப்பா. எல்லாம் வலது கை இருதயத்து மேல வைத்துக் கொள்ளுங்க. இடது கையை உயர்த்தி கொண்டு வலது கை இருதயத்து மேல. ஆண்டவரே என் இருதயத்தில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். என் இருதயத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். சொல்லுங்க. என் இருதயத்தில் உள்ள அவிசுவாசங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். என் இருதயத்தில் உள்ள கவலைகள் வெளியே போகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் என் இருதயத்தை விட்டு வெளியே போகட்டும். இப்பொழுதே என் இருதயத்தை விசுவாசத்தினால நடப்புங்க. முழு நிச்சயமாய் நம்புவேன். நான் ஆண்டவரை நம்பணும். செய்கைகளில் வல்லவர்களாய் மாறணும். பெனாயாக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது செய்திருக்கிறீங்களா? பெனாயா சிங்க கெணிக்குள்ள போய் அதை கொன்று போட்டான். ஆண்டவர் பெனாயாவை போல நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்காக உங்களுடைய செயல்கள் தேவனுக்காக இருக்க வேண்டும். என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொன்னார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆதியிலிருந்து அன்பு உனக்கு போய்விட்டது. நீ முடிவு பரியந்தம் என்னை மறுதலியாமல் இருந்தால் உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். உன் கிரியைகள் ஆண்டவர் எல்லாம் 2 கைகளை உயர்த்தி என் கிரியைகளை அப்பா ஆண்டவரே நீர் மாற்றுங்க. செய்கைகளிலே நான் வல்லவராய் மாறணும்ப்பா. ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் வல்லமை உள்ளதாய் மாறணும். ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உமக்காக ஏதாவது செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க. பரலோகத்துக்காக நான் ஏதாவது செய்யணும். இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நான் என் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய செயல்களை ஆசீர்வதிங்க. கடைசியாக எல்லாரும் இந்த கைகள் வந்து வாக்கில் வல்லவர்களாய் மாற வேண்டும். வாக்கு எல்லாம் முக்கியமானது. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய வாக்கை ஆசீர்வதிங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. தேவன் விரும்பாத வார்த்தைகள் வேண்டாம். அளப்புகிற வார்த்தைகள் வேண்டாம். அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம். கேடான தீமையான கெட்ட வார்த்தைகள் வேண்டாம். தேவன் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் வேண்டாம். என் வாக்கை திருவாக்காய் மாற்றுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளை திருவாக்காக மாற்றுங்க.
பேசக்கூடாது. பிளவுகளை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகள், ஒற்றுமைக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படணும் ஆண்டவரே. நய வசனிப்பு வேண்டாம், முகஸ்துதி வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், துதிக்கிற வார்த்தைகள் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, வல்லமையுள்ள வார்த்தைகள் என்னிலிருந்து புறப்பட்டு வரட்டும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதனுடைய நல்ல கிரியைகளை செய்துவிட்டு திரும்பணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நம்புவேன் என் இயேசுவை என்ற பாடலை பாடுவோம். என்னாச்சு அந்த வல்லவனாக வேண்டும், செய்கையிலே வல்லவனாக வேண்டும், வாக்கிலே வல்லவனாக வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றது மட்டும் வலதையை உயர்த்தி உங்களுக்காய் ஜெபிக்க வருகிறேன். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை விசுவாசத்திலே வல்லதாய் இருக்க, செயலிலே வல்லதாய் இருக்க, வாக்கிலே வல்லதாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்றுங்க. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் தேவ சமாதானமும்